அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டெரஸ்ல ரீக்ரவுட்டிங் அண்டு காங்கிரீட்ல கெமிக்கலை ட்ரில் பண்ணி கெமிக்கல் பம்ப் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். இந்த சைட்டோடைய லொக்கேஷன் கூடுவாஞ்சேரி கைரமேடு. நம்மளுடைய பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் யூடியூப் சேனலை பார்த்துட்டு சார் நம்மளை கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. கூலிங் டைல் லே பண்ணும் பொழுது அந்த ஜெயினில் வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் சிமெண்ட்டோடைய ஆயில் முடிஞ்ச உடனே வாட்டர் லீக்கேஜ் இஷ்யூ வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. நம்ம ஃபுல்லாகவே கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி அந்த ஜெயின்லாம் ரீக்ரவுட்டிங் எபாக்சி கிரவுட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சில இடத்துல காங்கிரீட்ல லீக்கேஜஸ் டேம்ப்னஸ் இருந்ததுனால சர்ஃபேஸில் இருக்க டைலை நம்ம ரிமூவ் பண்ணாமலேயே டைரெக்டாக டைலுக்கு மேலே ட்ரில் பண்ணி நாசிலை வந்து நம்ம செட் பண்ணுறோம். இந்த நாசிலில் தான் நம்ம கெமிக்கல் பம்ப் பண்ண போகிறோம். அதனால நாசிலை சுற்றி நல்லா கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி அந்த பவுடரை வச்சு பேக் பண்ணணும். அப்போதான் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது ஃபுல் ஃபோர்ஸில் கெமிக்கல் வந்து எங்கெங்கே கிராக் இருக்கோ காங்கிரீட்டில் எல்லா இடத்துலையுமே போயிட்டு ஃபில்லிங் ஆகும், வாட்டர் லீக்கேஜ் வராது. இந்த வீடியோவில் நீங்களே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கெமிக்கலை நல்லா பம்ப் பண்ணுறாரு, இன்னொருத்தர் நாசில் பிடிக்கிறாரு. அங்கே கெமிக்கல் வந்து ப்ரெஷர் ஆகி வெளியே வருது. என்ன ரீசன்னா உள்ள கிராக்ஸ் இருந்த எல்லா இடத்துலையுமே கெமிக்கல் ஃபில் ஆனதுனால கெமிக்கல் வெளியே வருது. கெமிக்கல் க்ரவுட்டிங் ஒர்க் நம்ம முடிஞ்ச பிறகு அடுத்தது நெக்ஸ்ட்டு டைல் ஜெயினில் இருக்க டஸ்டெல்லாம் கட்டிங் மிஷின் வச்சு ஃபுல்லாகவே பழைய ஒயிட் சிமெண்ட்டு க்ரவுட்டிங் எல்லாமே ரிமூவ் பண்ணி ப்ளோயர் வச்சு நம்ம டஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு எபாக்சி கிரவுட்டிங்கை நம்ம ஃபில் பண்ணணும். வாட்டர் யூஸ் பண்ணுற இடமோ டெரஸோ இந்த மாதிரி டைலை வந்து ஜாயின் பண்ணி போடாதீங்க. கேப் விட்டு போட்டிங்கன்னா தான் நம்ம பேக் பண்ணி வாட்டர் லீக்கேஜ் ஆகாத இருக்கும். இப்போது இந்த இடத்துல டைல் ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம கட்டிங் மிஷின் வச்சு அந்த கேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரவுட் பண்ணுறோம். நம்மளுடைய மெயினான ஒர்க் ஆல் டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங், டைல் எபாக்சி கிரவுட்டிங், பெயிண்டிங், சிவில் ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம். பெஸ்ட்டாகவே ஹை குவாலிட்டியில் லோ காஸ்ட் ப்ரைஸில் ஒர்க்கை பண்ணி தந்துட்டுருக்கோம் நிறைய இடத்துல. உங்களுக்கு ஒர்க் நீடு இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.